அரே பொன்னார் மேனியனே அரே தும் தோலை அதை கசைத்து பொன்னார் மேனியனே. மாமா மாமா வேதாந்தம் பாடுற அளவுக்கு உனக்கு விவேகம் தனக்கு ஏறி போச்சா? ஐயோ மாமா மாமா தெரியலையா? உங்க அப்பன் பேர் என்ன? சிந்தாமணி சித்த வைத்தியர் மாமா. பொய் சொல்றேன், வேற ஒரு அப்பன் பேர சொல்றேன். உம்மப்பன் எங்க அப்பன் பேர் தான் சித்தாமணி சித்த வைத்தியர். நான் இல்ல உங்க அப்பா. இல்ல மாமா, சிந்தாமணி. சிந்தாமணி பொம்பளையா உங்க அப்பா? சித்த வைத்தியர் மாமா. டேய் ஒப்பனைய கொன்னியா விஷம் கொடுத்து என்ன குழந்தை மாதிரி இருந்து என்னையும் கடிச்சியா? என் மாப்பிள்ள ராமதூதம் வர்றதுக்குள்ள வெளியே ஓடு. ஓடுனா ஓடு மாமா. தவிச்சுடுவேன் மாமா உன்னை அடியோட மாத்தி விட்டாங்க மாமா. மாமா மாமனார் வசியிலேயத்தை கொடுத்து உன்னை கெடுத்து விட்டாங்க. இந்த பாரு மாமா. மாமா சர்வ வசிய முடிவிலேயத்தை சாப்பிடு. நீ பழைய பிச்சுவா வச்சு கலாக்கட்ட கருவாம்பூரியா மாமா. சாப்பிடு மாமா. மாமா மாமா சாப்பிடு மாமா. சாப்பிடு. எதை சாப்பிட்டா என்ன நான் எல்லாம் செத்து போடுவேன் அடிக்கிறியா? என் அப்பன் பரமசிவன் விஷத்தை சும்மா காபி சாப்பிடுற வாங்கி சாப்பிட்டான். செத்து போட்டாடா. அவனும் இருக்கிறான், நானும் இருப்பேன். இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப என்ன ஒண்ணு செய்யலையா? பாத்தியாது ஒண்ணும் செய்யலையா? ஒண்ணும் செய்யலையா மாமா? என்ன செய்யல? இப்பதான் செய்யல மாமா. அம்மா என்னது இவ்வளவு மருந்தை தின்னுபிட்டு இப்படி சாஞ்சிட்டார? மருந்து வேலை செய்யலையா? பசியத்துக்கு முடிவுக்கு உள்ள சண்டை நடக்குது. பசிய சாவுது. ஏ சஞ்சீவி, இந்த தேவாங்க ஹிட்ல அவன் வேலை நடக்கும். மாமாவை மாத்தி அனுப்புறேன் பாரு. மாமா மாறிட்டாரு. மாமா மாறிட்டாரு. பழைய புத்தி வந்துருச்சு மாமாவுக்கு. மாமா எனக்கு விபூதி போட்டவன் யார் போட்டவன்? இது வரைக்கும் நான் விபூதி புசந்திலே எவன் புசான்? சொல்லு கொள்ளுவேன். வாங்கலடா. தெரியல மாமா. சிறுதாமணி வைத்தியர் கொடுக்கல. மாமா இப்ப தாவ சிஸ்டர் கிட்ட பிரம்ம ரிஷி பட்ட வாங்கின மாதிரி இருக்கு மாமா. மாமா நீ லேகியத்தை சாப்பிட்டு புத்தி மாறி உன் கண்ணு போல இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டிவிட்ட மாமா. மாமா வலது கால எடுத்து வச்சு. நானும் வலது கால வச்சே வர்றேன். அப்பா அம்மா சொன்னா கேட்கிறாளா? குருத வண்டி வைக்கிறேன்னா குதிச்சான், மோட்டக்கார வைக்கிறேன்னா முறைச்சான். ஏறு நட போட்டு வந்தது பொறுப்பாரம் பொறிஞ்சு போச்சு. என்ன மாமா என்ன நிக்கிறேன்? மருமகன் வந்திருக்க, மரியாதை குடு. கோழி அடிக்க சொல்லு, வெந்நீர் போட சொல்லு, எல்லாம் தயார். மயிலு பாத்தி அவருடைய மரியாதைய. வாமா பெட்டியில சாமான்லாம் எடுக்கலாவா? என்ன வீடி வீடிய விட்டுருந்தியே? ஓ மருமகன் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா? குடி குடி. லேக்கா எங்கடா புது தலைவாணி பட்டு பாய் கீயெல்லாம்? எல்லாம் தயாரா இருக்குங்க. பாலு பழமெல்லாம் இருக்கா? இருக்கு. மரியாதையா நடத்துங்க. ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு. வரிசையெல்லாம் கரெக்டா கொடுக்கலன்னா நான் ஏந்திரிச்சு போயிடுவோம். பொண்ணு வேணாம். அப்படிலாம் போகலாம். மாமா ராத்திரி மணி 11:30 இருக்கு மாமா. ஐயாலாம் அசந்துட்டார். அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வலி. முட்டிக்கு முட்டி புடைச்ச. உன்னுடைய வல்லமைய கொஞ்சம் காட்ட, காலை உருட்ட.
லேக்கா அதிர்ச்சி அடையாதரா. மாமனாருக்கு மருமகனுக்கு உள்ள பரஸ்பரத்தை பங்கு போட்டுக்கிறோம் மாமா. பொறடியில மாமா லேகியம் கை விட்டுடுச்சு. குத்து நம்ம வருவனா? கத்தா கடம்பா இது உடம்பா? தெரியாதடா தெரியாதடா. ஐயோ நல்லா இருக்கியா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படி அடிப்பாங்க? இவனா மாப்பிள மாப்பிளையா மாப்பிள எல்லாம் அந்த சாமியார் பையன் செஞ்ச வேலை இது. இருக்கட்டுமே, நடந்து போச்சு. யாராருக்கு பாலும் பழம் கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கா அதுபடிதான் நடக்கும். கொள்ளு கொடுக்க நீ மாத்த முடியுமா? பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச அடியுது. பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச எனக்கு சட்டம் தெரியுது. இப்ப என் மவளை அழைச்சிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தி ஜட்ஜு கிட்ட காமிச்சு டைவர்ஸ் பண்ண சொல்லி அந்த தாலி அறுத்து இந்த குரங்கு கழுத்துல கட்டுறேன். நடக்கலப்பா, குரங்கோ சிறங்க அவர்தான் எனக்கு புருஷன். நீங்க வாங்க போலாம். அப்படி சொல்லுமா? வா போலாம். இந்த மனுஷன் மூஞ்சிலே முடிக்க கூடாது. நீ எங்கடி போற? என் மகளோட போறேன். இந்த பாரு, நீ திரும்பி வந்தாதான் இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன். நீயும் தேவாங்கோ கட்டிக்கிட்டு அழுங்க. தேவாங்க கட்டிக்கிட்டு அழுவ அவளுக்கு வர மாட்டியா? ஐயா, எங்க ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டர் அவங்கதான் என்ன வளர்த்தவங்க. வணக்கம். அவங்க வீட்டுக்கு பெரியவங்க. வணக்கம். வணக்கம். உட்கார் உட்காருங்க. நான் தான் சஞ்சீவி, இந்த வீட்டுக்கு ஆளினால். போய் காசு காஃபி. டாக்டர் ரவி உங்களை பத்தி எங்க கிட்ட பேசாத நாளே கிடையாது. உங்களை எல்லோரையும் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை பற்றி ரவி அடிக்கடி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா உங்களை மாதிரி பெரியவங்க ஸ்நேகிதம் கிடைச்சது அவனுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இல்லைங்க, அது எங்க அதிர்ஷ்டம். இப்படி ஒரு மேதையை நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு தந்ததை பத்தி நாங்க பெருமைப்படுறோம். அது முருகன் விருப்பம். உலகமே எதிர்பார்க்கிற டாக்டர் ரவியின் ஆராய்ச்சி பாதியோட நின்று போற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த கல்யாணம் செய்து வச்சது மூலமா நீங்க போக்கிட்டீங்க. வேர் இஸ் மிஸ்ஸஸ் ரவி? இத கூப்பிடுறேன். கோமதி, நளினியை கூட்டிட்டு வா. இதான் நளினி, எங்க சூப்பரண்டர். Glad to meet you. The pleasure is mine. இந்த வரேன். ஐயா, உங்க மகளை பார்த்த உடனே என் மனசு நிறைஞ்சு போச்சு. நளினியும் சாந்தி போலவே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா. அம்மா நளினி, சாந்தி ஒரு தியாக தெய்வம். தன் புருஷனுடைய லட்சியம் நிறைவேறதுக்காக தன்னையே தியாகம் செய்துவிட்டான். பண்பும் படிப்பும் நிறைஞ்ச நீயும் ரவிக்கு வாழ்விலேயும் தொழிலேயும் பேருதவியாக இருப்பேன்னு நம்புறேம்மா. Yes, doctor. I'll try my best. That's fine. டாக்டர், ரவிக்காக நாங்க எதுவும் செய்ய தயாரா இருக்கோம். ரவியோட நளினியும் கூட இருந்து அவனுடைய ஆராய்ச்சிக்கு உதவி செய்யறதுக்காக நான் அவனுக்கு வீட்டிலேயே லெபரட்டரி வச்சு கொடுக்க போறேன். அப்படிங்களா? பாராட்ட வேண்டிய விஷயம். சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. இது இந்த பிளட்டுக்கு இது மேட்சே ஆகாது. நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? பேசாம கீழே போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பாருங்க. அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம போ. நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வேலைக்கா படிச்சிருக்கேன்? I am terribly sorry. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நளினி, உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு இந்த லெபரட்டரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டான். போதும். இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு? வேற எந்தவித நினைப்பும் இல்லாம இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும்,
சாந்தியினுடைய கனவை நனவாக்கணும். இந்த ஆராய்ச்சிக்காக அவ தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, 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 உட்காருமா, உட்கார். அடடா, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிற மகளே. இந்த விஷயத்தை நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டியே. இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இங்க அழைச்சிக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஆண்டவன் தான் உன்னை குணப்படுத்தி இந்த 2 பேரையும் பிரிச்ச பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திருக்கிறார். பாவம், உன் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ. ஆமாயா, அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறம்மா. முடியாது. இவ்வளவு நாளும் நீங்க வரலைனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நளினி, எனக்கு எதுக்காக சர்க்கஸ் எக்ஸிபிஷன்? நீ போயிட்டு. நான் ஒண்ணு எனக்காக உங்களை கூப்பிடல. அந்த பாக்கியம் தான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இப்ப ஆராய்ச்சி தான் முக்கியம். நான் எங்கேயும் வெளியே வரப்போறது. நீங்க வராம நானும் இங்க இருந்து போறது இல்ல. நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் பெரியப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். பெரியவா? ஆமா, உங்களை ஒரு பெரிய மகாத்மான நினைச்சுக்கிட்டு இருக்காரே, அவரேதான். இப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் உங்க முகத்துல முழிக்க முடியாது. ஒரே பேச்சு, நீங்க வர்றீங்களா இல்லையா? You are still a kid. வணக்கம். வாங்குங்கள், தேவாங்க லேகியம் வாங்குங்கள். அரே வாசுதாரா சேவாமா சுகஹா. அதாவது இங்கே கூடி இருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல, அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதா, எம் சாப்பிடுங்கள் என சொல்லுகிறார். हिमालय में इंग्लिश में कहता हुआ रसावा. அதாவது அகஸ்தியர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை. அத்தனை மூலிகைகளும் இமயமலையிலிருந்து தயார் செய்து இங்கே மக்கள் சுருங்கி சிறந்து காய்ச்சல் பிணியில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேகியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகையினால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வீசையாக இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு, சொறி, சிறங்கு எது இருந்தாலும் இதை தடவிக் கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்சை கேட்டு அவன் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. வியாபாரத்துல வெள்ளனுங்க சாமியாரா, ஐயா காய் வேட்டி நீ எல்லாம் எக்ஸிபிஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டியா? பைசான ஒரு பாடி ஜாலியா? ஐயோ, ஏண்டா என் குடும்பத்து பேரை கெடுக்கிற? இப்படி குறைக்கிறத பார்க்கணும், காது குருமை எடுத்து குறைக்கலாமடா. ஆளை பாரு. இவன் ஒண்ணும் தெரியாது, அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்தை ஏண்டா தின்னுட்டு அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்கிற? ஏமாத்தத்தை பத்தி என்கிட்ட உன்னை விட ஏமாத்தணும் எவையா இருக்கிறான்? நானா ஏமாத்தணும்? ஆமா, பின்ன அஜாத மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அது குரங்குக்கு கட்டிட்டல. நீங்க வாயா, நீங்க எங்க தங்க இங்க வந்து போடுற துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு லேகியமும் தமிழ்ல பேசுறாங்க. ஐயா போட்டல என்ன விலைங்க? 37 பைசா சார். அதே எங்க அப்பா இத்தனோண்டா 37 நயா பைசா. என்ன ஐயா 20 நயா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய படியில ஒரு பிடி மோர் கொடுக்குறாங்க. சரி 22 பைசா 22 பைசா போட்டுக்கிட்டு 2 உடைச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நீங்க 37 பைசா தான் சார். அப்படிங்களா? சரி இருக்கிறதுல வசத்தியா 2 உடைங்க. இந்தாங்க சுட்டு இருந்தாங்க, சரியா பாத்துக்கு. இரு குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். டாக்டர் ரவி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பரவாயில்லையே, செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் கொஞ்சம் ஜாலியா வெளியே போறாப்ல இருக்கு. டாக்டர் டோன்ட் யூ நோ, முதல்ல எல்லாம் இவர் ஆராய்ச்சின்னு உயிரை விடுவாரு. எஸ் சார், நர்ஸ் சாந்தி தானே இவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப், அதோட தொல்லை. வெரி குட் மிஸ்டர் ரவி, ஆராய்ச்சி விடுங்க, அது என்னைக்கு தானே இருக்கு. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். டாக்டர் ரவி, லைஃபை என்ஜாய் பண்ணணும். Eat, enjoy and be merry, for tomorrow you die. Come on, goodbye, doctor. அம்மா போலீஸ் வர்ற.
போலீஸா நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ் இப்போ ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு? ஆமா கேட்டா நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா. என்ன தம்பளக்காரன் அப்படித்தானே உண்மை. எம்பரம் தானே செலவாயிருக்கு. யாரையா முதலாளி? I am a sole proprietor, financer, district poster. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா 2 பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல? சீல்டு தருவாங்க, அந்த கடையில மாட்டிக்கலாம். போயிட்டு வா. அம்மா இருக்கு போற. என்னடா நான் சொல்றேன், போ போ. ஒரு தப்பா வேணா கூட ஐயா கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு இல்ல. போ இங்க மாமா வந்து போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே. Sherin, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nalini. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமனி போவோம். Nalini, very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவர். பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல. பாருங்க, நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேய் பிசாசி மாதிரியா தெரியுறேன். நளினி, உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பினேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொலும்பொம்மை மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசு திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நடிக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிற. நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாங்கிக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தியும் தியாகம் வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். இங்க ஏதாவது விஷயம் இருந்தா சாப்பிட்டு நளினி, நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே, வரக்குண்டாகலையே. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே. நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. இப்ப பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. ஐயோ, அம்மா, அம்மா. சாந்தி, கோடி புண்ணு உண்டு. என் கணவர் ஆபத்துல இருக்கார். டாக்டர் கூட்டிட்டு போறேன். கார் ரிப்பேரா போச்சு. கொஞ்சம் எங்களை வீட்டுல விட்டுறீங்களா? வாங்க வாங்க டாக்டர்.
வண்டி நிறுத்து. அவங்க ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்ப கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது. உங்களை இந்த கோலத்துல பார்க்கவா பாவி நான் இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே, இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வச்சேன். அத்தான் அத்தான். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தான். ஐயோ, இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தாலி கட்டிய தெய்வம் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா? டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு ஒரு கண்டமுன்னு யோசிச்சு சொன்னார். பெரியப்பா. அம்மா, நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபையினால் உயிர் தப்பிச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்திலே இருந்து பணிவிடை செய்ய எனக்கு உரிமை உண்டு. எனக்கு உரிமை உண்டு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா? டாக்டர் ரவிக்கு ஒண்ணுன்னா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருப்போம்? தினம் வந்து பாத்துக்க. என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு வை. டாக்டர், டாக்டர், ரெட்டினாவே இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெமரேஜ் தானா? கார்டிகல் ஹெமரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஒரு நர்ஸ். எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்தேன். டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. டாக்டர் ஐயா, அண்ணன் அதஷ்டம்னா இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே? தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். அப்ப நர்ஸ், உங்க பேரு? என் பேரா? நீலா. ஓ, நீலா. இவர்தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீ இஸ் மை மதர். சௌபாக்கியவதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கேயே இருக்க. சாந்தி சாந்தி. யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, நீ யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மையை சொல்லு. ஏன் பேசாம இருக்க? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது?
நீ சாந்தி இல்ல, நீ சாந்தி இல்ல. விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்றீங்க? இல்ல நளினி, இல்ல, சாந்தி சாகல, உயிரோட தான் இருக்கா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவன் செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூராவும் நிறைஞ்சிருக்கா, என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பா. ஆமா, இங்கே தான் இருப்பா. அம்மா, அம்மா. நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனசை வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாரப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேட்கிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்கம்மா. தியாகம் பண்ணதெல்லாம் அவர்தான்ப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சய நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்த வரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதாம்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம், என்ன மன்னிச்சுடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தங்க பாயாசம். பாயாசம்? என்ன பால் பாயாசமா? ஆமாங்க. ஆமா, எனக்கு இது பிடிக்கும். உனக்கு எப்படி தெரியும்? கட்டின பெண்டாட்டிக்கு தெரியாத கணவனுக்கு எது பிடிக்குன்னு? இதுவரைக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்ததில்லை, அதனால. இனிமே எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்க போகுது. இந்த பாயாசம் யாரு வச்சது? உங்க மனைவி. இல்ல, இந்த மாதிரி பக்குவத்தோட வைக்கிறதுக்கு சாந்திக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சதா சாந்தியை நினைச்சிட்டு இருக்கனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இவங்க எவ்வளவு ஆசையோட தன் கையாலேயே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் அதுக்காக சொல்லல நர்ஸ். இந்த பால் பாயாசத்துல ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கு. உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய உடம்ப ரணமாக்கிக்கிட்டு நாம் பேரும் புகழும் அடையணுங்கிறதுக்காக ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிற நிலைமையில இருந்து கூட கடைசியா எனக்கு பால் பாயாசம் கொடுத்து அனுப்பிச்சாளே சாந்தி. அந்த சம்பவத்தை யாரால மறக்க முடியும்? அம்மா, அம்மா, என்னங்க இது? எவ்வளவோ ஏமாற்றத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவங்களே இப்படி சாந்தி சாந்தின்னு சொல்லி விரட்டிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ், நானும் சாந்தி வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. அது ஒரு வரலாற்று காவியம். எழுத முடியாத காவியத்தை எழுதிட்டு அழிஞ்சு போயிட்டாளே. நீங்க பேரும் புகழும் வெற்றியும் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாந்தி உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. நீங்க இப்படி அவளையே நினைச்சு அணு அணுவ சித்திரவதைப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவ போயிருப்பாளா? அந்த ஈவிரக்கப்பட்ட பாவி எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு நரகத்துல தள்ளிட்டு போயிட்டான். அதை விட என்ன கொண்டுட்டு போயிருக்கலாம். இல்ல, எனக்கு கண் போனதுக்கு பதிலா உயிரே போயிருக்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க.
ஏதோ இதோட கடவுள் காப்பாத்தினா. நடந்து போனதை மறந்துடுங்க. இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். தயவு செஞ்சு சாந்தியை மறந்துடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்திய மறந்துடுன்னு சொல்லத்தான் அவ மேல எனக்கு ஞாபகம் அதிகமாகிட்டே போகுது. நீலா, பார், அந்த டேபிள்ல முதல் டிராயர்ல என்னுடைய டைரி இருக்கு. எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன். அத நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாடு நீலா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அடித்தாலும் உதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை. அம்மாவென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஏனி இவ ஏன் அழுகுறா? பொம்பளை இல்ல, ரொம்ப இழகின மனசு போல. அப்படி இருந்தா இவ இந்த தொழிலே பார்க்க முடியாத. எனக்கு என்னமோ நீ அவ மேல சந்தேகமா தான் இருக்குது.
எங்க வந்த? என்னையா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே. இப்ப ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல. சிகரெட் தின்னுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாடுவேன். எந்த லாண்டரிடா இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியா? சாமியாருக்கு துவைச்சி கட்டுற ஆளுக்கு லாண்டரி சம்பந்தம். அது இருக்கட்டும், என் ஒய்ஃப் எங்க தர்ம பத்தினி. தர்ம பத்தினியா? மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிறா. அங்க சிறத்தங்க அடிப்பாங்க. அங்க போய் பொறுக்கிட்டு போடா. பொறுக்கி பேசுற நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற. பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணுமில்ல. நீ பெரிய மனுஷனா? உனக்கு பேரு சாமியாரு. கொடுத்தான் உனக்கு பாசத்தை பத்தி தெரியும். உனக்கு பாசத்தோட பாசம் சேர்க்கணும். கொல்லாத பாசத்தை கண்டவன் போடா. ஆபாசம் போடா. ஐயா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அந்த பொண்ணை போய் முறைக்கிற? நீ சாந்தி தானே? டாக்டர் முதல் சம்சாரம் தானே? நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு? ஐயா, டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. என்ன வளர்ற? நானா வளர்றேன்? அம்மா, உன் சம்மதித்து மேல்தான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு. 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ நம்மளே டபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் துவ பாக்குற. நாங்க ஒரு நாள் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல. கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே? உள்ளத சொல்லு. ஏன்னா அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா, நம்ம வீட்டு நரசு. அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களாப்பா. பங்களான்னு பேருதான். அபாசம் அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற? சமையற என்ன அடிக்கிற? அடிச்சுட்டியா நீ? நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு. மக்க நாள் பேப்பர்ல பாரியா, பிரிய குடிமி சாமியார் முதுகில் கத்தியார் கபக் என்று குத்தினார். ஓயா குத்துறியா? ஏயா கர்நாடக சுத்துறவையா? எங்கயா குத்துற? நீ வா.